வேலைக்கு இல்ல இந்த விஷயத்துல வந்து ஒரு ஆள் எடுக்கணும் எங்களுக்கு எடுத்து சொன்னா டீ ஒரு ஆள் தான் இருப்பேன் அதே டீ இல்லாது இன்னொரு 2 டீ இருக்க வேண்டியது ஒரு டீ தான் இருப்பேன் வேற திட்டங்களை விதமா கொண்டு பதிவு செய்ய நான் பதிவு செய்ய மாட்டேன் இந்த நடவடிக்கை ஒரு டீ மழைநீர் அதாவது மழைநீர் தான் தெரியுங்க மழைநீர் என்ன எடுக்கணும் பேருந்து மழைநீருக்கும் செய்து போட்டு பிற மழைநீருக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னு இருக்குன்னா பிற அந்த பிரச்சனை தரும் எல்லா இடமும் என்ன சப்ஜெக்ட்ல வந்து பார்க்கணும் ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தாலே ஒரு நகைச்சுவையான ஒரு ட்ரைனேஜ் நாகசபையில வந்து பாலத்துக்குனால பிளான் போட்டு காசுல போட்டு ஒரு நகைச்சுவையான ட்ரெயின் இருந்து அன்றைக்கு அந்த இன்ஜினியரா பார்த்துட்டு கேள்வி கேட்டார் இது ஓடிப்பாரி வரைக்கும் என்ன ஏற்படுத்தி நடந்தது இப்படியான நிகழ்வுகள் நாங்கள் உடந்து நிறைவேற்ற இல்லாத சபை வந்தாப்புறாரு ஆகவே ப்ராப்பரா இந்த டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பரா செய்யணும் ஏன்டா கடைசி அதை டியோ அதுக்கு நாங்களும் சபை தீர்மானம் எடுத்துருக்கு நாங்கள் எஸ்பிஜி கொண்டு போயிட்டார் என்னன்னா ரோட்டை பில் பண்ணி திருப்பி ஏபிசி போட்டு எக்ஸ்போர்ட் அடிக்கிறேன் அந்த ரோடு அந்த கொஸ்மைல் ரோடு அந்த ரோட்டுக்கு ஓ அப்ப அதுக்கு நாங்களும் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அப்ப நாங்க ஒன்று வைக்கிறோம் ஆனால் அதுக்கு எஸ்டிமேட் பண்ணப்பட்டது இருக்கு அதுக்கு வேஸ்ட் டைம் என்ன வேஸ்ட் டைம் அந்த அப்ப நாங்க ரோட் கண்டிஷனை பார்த்து சரியான முறையில முடிவெடுக்கணும் இப்படியான பெரிய ப்ராஜெக்ட்களை தயவு செய்து டிஓஆல செய்யறாரு அவை எந்த நுழையத்துக்குள்ள இங்க நாங்க சொல்லிடுறோம் அதுல இருக்க கல்வெட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சருக்கு சேர்ந்து செய்யலாம் அவர் கார்டு தெரிஞ்சு கட்டாயம் சைன் பண்ணுவோம் அதனால ரெஸ்பான்சிபிள் பர்சன் இப்ப நாங்கள் எங்களோட சபையால் எடுக்க வேண்டிய ஸ்டெப் எடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் தீர்மானம் எடுத்து போல் பண்ணி இன்ஜினியர்ஸுக்குரிய இதை தான் நாங்கள் சபையில நிறைவேற்றோம் இதை இனி எப்படி நடைமுறைப்படுத்தலாம்ன்றது வந்து இந்த நகரசபையின் சட்டத்தை நாளைக்கு கொடுப்பதற்கு அது வந்து அதை எப்படி சரியான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு மோசடி இல்லாம எப்படி டெண்டர் கொடுத்து ஆனா அந்த குழு அதுக்கான எஸ்டிமேட்டை கொண்டு போனீங்கன்னா நியாயமான ரீதியை மிக விரைவா செய்யலாம் முழுக்கூட்டம் மேடம் நாங்கள் ஒன்றும் செய்யலையே அதனால இன்னொரு டிஓக்கு நீங்க உரிய அதிகாரிகளோ காண டிஓல கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் இந்த டிரான்ஸ்மென்ட் எடுக்கிறது அது ஏற்கனவே நீங்க அந்த எஸ்டிமேட் பர்பஸ்க்கு எடுக்குவோம் இதுக்கு மேல நான் இன்னொரு விஷயம் தெரிவிக்கிறேன் நாங்கள் ஏற்கனவே சபையில தீர்மானிச்சு நாங்கள் என்ஜிஎஸ் எடுக்கிறது எஸ்டிமேட் பண்றதுன்னு சொல்லி ஏற்கனவே சபை தீர்மானம் இருக்கு அதுக்குள்ளால போனீங்கன்னா கனவேல செய்யலாம் ஏன்னா அண்மையில வந்து உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு வந்து டிஎஸ் ஆபீஸால என்ன ஃபண்ட் தெரியல இந்த டிஸ்காபியலோ இல்ல பிஎஸ்டிஜி ஒரு ஃபண்ட் ஒட்டுக்கு எங்கட பீச் ரோட்டை வந்து செய்யறதுக்கு அது ஒரு ப்ரொபோசல் இருக்கு எங்கட பீச் ரோட்ல 200 மீட்டர் அப்ப அந்த நேற்று முந்தினால வந்து டிஎஸ் ஆபீஸால கோல் பண்ணி கேக்குறாங்க அதுக்குரிய எஸ்டிமேட் சொல்லி எங்கட டிஓ வேற எங்கட பிளேயர் நோட் பண்ணுவாங்க எங்கட டிஓ அது ஒரு அஸ்பால்ட் ரோடு அதாவது கார்பெண்டா பட வேண்டிய வீதி அது வந்து அகலப்படுத்தி செய்யப்பட வேண்டிய வீதி இடையில ஒரு கல்வெட் ஒன்று இருக்கு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு டேமேஜா அது மீள புனரமைக்கப்பட வேண்டிய கட்டத்துல இருக்கு இவ்வளவு வந்து எங்கட டெக்னிக்கல் ஆபீஸரால செய்யறாரு அவற்ற நாலேஜ் இருக்குது இதுக்குரிய எஸ்டிமேட் செய்யறாரு இதுக்கு டிசைன் பார்ட் இருக்கு இதுக்குரிய எஸ்டிமேட் வந்து எங்கட டெக்னிக்கல் ஆபீசர் நாலேஜ் இருக்கு அப்பாற்பட்ட விஷயம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுக்கிறார் அப்ப நாங்கள் இதுக்கு என்ன நடைமுறைப்படுத்துறது ஒன்று இதுக்கு 3 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கு ஒன்று நாங்கள் ஏற்கனவே 2 சார்ட்டர்ட் இன்ஜினியர்ஸ் முதலே கோல் பண்ணி எங்களுக்கு வந்த லிஸ்டுக்குள்ள 2 சார்ட்டர்ட் இன்ஜினியர் 2 பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் 2 இன்ஜினியர்ஸ் 4 பேரை நாங்கள் இதுக்குள்ள சபைக்குள்ள தெரிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கோம் ரெண்டாவது வந்து இது சம்பந்தமா இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு பொறுப்பா இருக்கிற வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவுன்சில் கவர்மெண்ட் ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் அதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு போகும் இது இந்த பார்ட் வந்து அதற்குரிய பார்ட் ஆகவே இது வந்து நாங்கள் வந்து சபையில இருக்கிறவன் ஓட்டு இந்த டிஓக்கு செய்யற கலவை பண்ணிடலாம் என்றா இதால வர டேமேஜுக்கு பிறகு நகரசபை தான் பொறுப்பு நாளைக்கு ஓட்டு இது வந்து சரியான சூப்பர் டிசைன் அப்ப இது வந்து செய்யலாம் எங்கிட்ட அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸோ அப்படி ஒரு காடோ இல்லை அண்மையில நீங்க பார்த்த இன்னொரு சின்ன உதாரணம் போன சண்டு என்ன பண்ண இந்த ஃபர்ஸ்ட் மைல் ரோட்ல ரோட் என்ன அடகு
பிஎஸ்டிஜி தெரியும். பிஎஸ்டிஜி ஃபர்ஸ்ட் மைல் போற அந்த ரோடு வேலைக்கால ஒரு ரோடு இருக்காரு. அது வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்துக்கிறோம். நாங்களா எடுத்துக்கிறோம், அவரும் இல்லை. அந்த ரோட்டை மீள புனரமைப்பு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கோம் சபையில். நான் வாஜி பார்த்தேன் சபையில். ஆனால் முனிசிபல் கவுன்சிலின் என்ஜினியர் சைட்டிஸ்டுக்கு வந்துட்டு போன சண்டே இல்லைங்களா, அந்த ரோட்டை பார்த்து என்ன சொன்னார், இது கண்டிஷன், இது நீங்கள் மீள புனரமைப்பு செய்ய தேவை ரிப்போர்ட் போடுறோம். அதாவது வந்து இதுக்கு வந்து 2 இடத்துல டேமேஜ் இருக்கு, இதுக்கு உங்களே ஷோல்டரா போடுங்க, வீட்டாரின் செய்தும் காணும். ஏன்னா அவரால் நியமிக்கப்பட்டிருக்க அந்த ஃபண்டுக்குரிய என்ஜினியரா சண்டே வந்தாரு. அவர் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து கோபியோட வந்தேன் வந்த இடத்துல டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து அந்த திடீர்னு வந்து போயிருக்கு. சண்டே தான் வந்த திடீர்னு. ஓ நான் போனேன் இது ஒரு ரொம்ப பேருக்கு ஆகல. நீங்க வீட்டுல தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் நாங்கள் இந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்படும் தேர்ச்சி பெற்ற விஷயம் நல்லது. உடன்பாடு இருக்குது. ரஞ்சன் போல தேர்ச்சி பெற்ற தமிழ்நாடு சொல்ற கௌரவ பொன்னம்பலம் செல்வன் அதை சொல்லி கொடுத்தார். சில விஷயங்களுக்கு அவரை சொல்லிட்டார். பிரச்சனை நகரசபை தலைவர்களால் தீர்மானிக்கப்படுகிற ஒரு நாளை ஒவ்வொரு மாதம் முன்பாக 12 மாதங்களுக்கும் கூட்டம் நடத்தப்படும். சரி, நாலொன்று அப்ப 25 ஒன்று அது போய் கழிச்சு சீர் செய்யப்படும் நடந்து அந்த பிரச்சனைகள் அந்த சபையோட நாங்கள் கழிச்சு தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் நீங்கள் வந்து அக்கறை எடுக்கலன்னு சொல்றாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறவங்க என்ன பார்த்து கேட்குறீங்க? வந்து செய்ய முடியல. கேட்க மாட்டேன்
இடத்துல வளம் ஆயிடுச்சு. ஆனா இது அவ்வளவு பிரச்சனை கிடையாது. சட்டத்துக்கு தான் மாறுபடாம காலாண்டுக்கு அதிலே தொடர்ந்து நடத்தட்டும். அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்து சபை நடத்தட்டும் ஒரு தீர்மானம் இருக்குது. அந்த தீர்மானத்தை மீறி நாங்கள் இந்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கூடிய வழிமுறையை பார்ப்போம்.